இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்துக்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் சிவசங்கரன் எம்எல்ஏ மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்புச்செல்வன், பிஜேபியின் முக்கிய பிரமுகர் ரவீந்திரன், முன்னாள் மாநில மீனவரணி தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான புகழேந்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ், முதலியார்பேட்டை மார்பல் குமார், முருகன் மூர்த்தி உட்பட சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணியில் பங்கு பெற்றனர். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பாரத பிரதமர் மோடியின் பெருமைகளை எடுத்துரைத்த வண்ணம் பேரணியானது சென்றது. முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, விழவர்கரை, காமராஜர் நகர் தொகுதிகள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்வலத்தில் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் புதுச்சேரியை மோடி அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்குவதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாவின் ஆதரவும் தலைவர் JP நட்டாவின் ஆலோசனையும் புதுவைக்கு உள்ளதா. விரைவில் புதுச்சேரி புத்துணர்ச்சி பெறும். அந்த வகையில் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர்வலத்தில் வந்தவர்கள் பேருந்து நிலையத்திற்கு பாரத பிரதமர் மோடியின் பெயர் சுட்ட கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சென்றனர். மறைமலையடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணியானது சட்டசபையில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் பாஜக விசுவாசியான வாலிபர் ஒருவர் அண்ணா சாலையிலிருந்து பேரணி முடியும் வரை நடனம் ஆடியபடியே வந்தது அனைவரையும் உற்சாகமடைய செய்தது. இதேபோல் கூட்டத்தில் பங்கு பெற்ற சிறுமி ஒருவர் தன் தாய் பிடித்திருந்த பதாகையை வாங்கி தான் பிடித்தபடி வந்தது அனைவரையும் நிகழ செய்தது. மேலும் இந்த பேரணி குறித்து மலைபூமி டிவிக்கு திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியில், பிரதமர் மோடி உலக தலைவராக உருவெடுத்துள்ளார். குஜராத்தில் 3 முறை முதல்வர், நாட்டுக்கு 3 முறை பிரதமர் என அனைத்திலும் ஆட்சிக்கு அடிக்கும் மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு நிதியும் திட்டங்களும் தந்து வளர்த்து வருகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை பொலிவுறு நகரமாகவும் மாற்றியுள்ளார். வணிகர்கள், சுற்றுலா பயணிகள் என பலதரப்பட்ட மக்களும் பயன்படும் சிறந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதமர் மோடி பெயரை சூட்டுவதே அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாகும். எனவே புதுச்சேரி அரசு அவரது பெயரை சூட்டிட வேண்டும் என்று முதல்வர் ஐயா ரங்கசாமியை கேட்டுக்கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் விஸ்வராஜ்குமார். இவர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பம் 4ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். அபாரமான நினைவாற்றல் சக்தி கொண்ட இவர் சுமார் 3 வருடமாக பல்வேறு மட்டங்களில் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் நினைவாற்றல் போட்டியில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றார். சமீபத்தில் சர்வதேச ஆர்ச்சர்ஸ் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் 2025 போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச நினைவாற்றல் திறனை சோதிக்கும் ஆன்லைனில் நடைபெற்ற போட்டியில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த உலக சாம்பியன்களை தோற்கடித்து சர்வதேச அளவில் புதுச்சேரியை சார்ந்த மாணவன் விஸ்வராஜ்குமார் முதலிடத்தை பிடித்து மிகப்பெரிய உலக சாதனை புரிந்தார். இவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திரும் நிலையில் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாணவனுக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்துகள் வழங்கி பாராட்டிய முதல்வர் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார். BSNL பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இறந்த ஓய்வூதியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைகளை வழங்க வேண்டும். நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை முறைகேடு செய்த நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட BSNL ஓய்வூதியர்கள் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர். மிட்டா மண்டகப்பட்டு ராமதாஸ் தலைமை தாங்கினர். வானூர் தொகுதி MLA M சக்கரவாணி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை வரவேற்றார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் MP ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் PS வேலு, TS ஆறுமுகம், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் கோபி என்கின்ற வேல்முருகன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சங்கர் என்கின்ற சண்முகம், விவசாய அணி செயலாளர் குமரேசன், ஒன்றிய தொழில்நுட்ப அணி செயலாளர் SP சேதுபதி, ஒன்றிய MGR ஒன்றிய இணை செயலாளர் துரை, மாவட்ட பேரவை இணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட பிரதிநிதி R சேகர், மாவட்ட பேரவை துணைத் தலைவர் வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் PMS முருகன்,
ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம், கிளை செயலாளர் முனியசாமி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் ஐயனார், மதியழகன், மாவட்ட பாசறை துணைத் தலைவர் சுமன்ராஜ், ஒன்றிய பேரவை இணை செயலாளர் குமரன், மாவட்ட மாணவரணி தலைவர் மனோகர், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சிறுவந்தாடு மாந்தோப்பாரி சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். முடிவில் மீண்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மீட்டா மண்டகப்பட்டு கே. ராமதாஸ் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி எம்எல்ஏ எம். சக்கரவாணி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை வரவேற்றார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் எம்பி ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் பி.எஸ். வேலு, டி.எஸ். ஆறுமுகம், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் கோபி என்கின்ற வேல்முருகன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சங்கர் என்கின்ற சண்முகம், விவசாய அணி செயலாளர் குமரேசன், ஒன்றிய தொழில்நுட்ப அணி செயலாளர் எஸ்.பி. சேதுபதி, ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் துரை, மாவட்ட பேரவை இணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட பிரதிநிதி ஆர். சேகர், மாவட்ட பேரவை துணைத் தலைவர் வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பி.எம்.எஸ். முருகன், ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம், கிளை செயலாளர் முனியசாமி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் ஐயனார், மதியழகன், மாவட்ட பாசறை துணைத் தலைவர் சுமன்ராஜ், ஒன்றிய பேரவை இணை செயலாளர் குமரன், மாவட்ட மாணவரணி தலைவர் மனோகர், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சிறுவந்தாடு மாந்தோப்பாரி சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். முடிவில் மீண்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒழுந்தியப்பட்டு ஊராட்சியில் ஓட்டை நாப்பாளையம் கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் பல்வேறு மாதங்களாக நிழல்குடை அமைக்க கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஒழுந்தியப்பட்டு ஊராட்சி முன்னாள் தலைவர் சக்திவேல் தனது சொந்த செலவில் ரூபாய் 10 லட்சம் செலவில் நிழல்குடை அமைத்தார். அந்த பணி நிறைவடைந்து இன்று அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அப்பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். நந்தி பகவானுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கும் பொழுது ஆலய யானை பிரணாம்பிகை உள்பிரகாரம் வலம் வந்து நந்தி பகவானை வழிபடும் காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவராக டாக்டர் பாஸ்கரை நியமனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்ட பாஸ்கர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வழங்கி வாழ்த்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர். இதில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன், மணிகண்டன், வெண்மதி, கதிரவன், ராஜா, ஈஸ்வரன், ஸ்டாலின், காளேப்பன்,
அருண், பொன்னியம்மாள், சோஃபியா, ஆதித்யா, பிரவீன், சஜித், விக்னேஷ், லூர்து மகேஷ், முரளி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து தொண்டரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரா என்கின்ற வீராசாமிக்கு உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி இன்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலுமிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த பக்கம் இருந்தது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம், ஆரோக்கிய மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் 46,58,000 செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் புதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. விழாவில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலாளர் ஆபா ஜெயந்தகுமார் ராய், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், வட்டம் 1 சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் ஆனந்தலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் ஒப்பந்ததாரர் யாழினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இப்பணியானது புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மகா சிவராத்திரி முன்னிட்டு மேரி உழவர்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இன்று காலை பால், பன்னீர், தயிர், இளநீர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இரவு 4 கால பூஜை, நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.